السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم وبعد. இன்னைக்கு காதலுக்கும் கடமைக்கும் மத்தியில் உள்ள வித்தியாசம். காதல் என்றால் என்ன, கடமை என்றால் செய்யணுமே அப்படின்னு செய்கிறது கடமை. அதே செயலை ஒரு உணர்வோடு செய்வதற்கு பேர் காதல். இரண்டுமே செயல்தான், உணர்வில் வித்தியாசம் இல்லையா? இப்போ காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு நம்ம ஒரு வேலையாக போகணும் அப்படின்ட்டு சொல்லும்போது நைட்டு நம்ம அலாரம் வச்சு 4 மணிக்கு எந்திரிச்சு ரெடி ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த உணர்வில் நம்ம வைப்பது ஒரு கடமை. காலையில் 4 மணிக்கு நம்ம அந்த அலாரத்தில் எந்திப்போம். அப்படி ஒரு 5 நிமிஷம் போஸ்ட்போன் பண்ணாலும் எந்திரிச்சு ரெடியாகி போனால் தான் 5 மணிக்கு அந்த வண்டியை பிடிக்க முடியும் இல்லையா? இது கடமையில் செய்கிறது. இதுவே ஒரு இளைஞர்களுக்கு மத்தியில் பார்த்திங்கன்னா, அவனுடைய காதலி ஒருவனை காலையில் என்னை 5 மணிக்கு கொண்டு போய் என்னை பஸ் ஸ்டாண்டில் ட்ராப் பண்ணணும், எனக்கு நீ வரியா அப்படின்னு அவனுடைய காதலி கேட்டாள் என்று சொன்னால் இவனுக்கு தூக்கமே வராது. காலையில் எப்போ தான் அந்த 5 மணி வரும் அப்படின்னு அவன் உட்காந்துட்ருப்பான். சொல்லப்போனால் அவன் 3 மணிக்கெலாம் போய் அவன் காதலியோட வீட்டுக்கு முன்னாடி நிற்பான். அப்போ அந்த உணர்வு இருக்கு இல்லையா, அவனை தூங்க விடாது. ஏனென்று சொன்னால் அவனுடைய அந்த காதலியை சந்திப்பதில் அவனுக்கு இருக்கக்கூடிய அந்த ஆர்வம். ஒரு முறை லைலா மஜ்னு என்ற காதல் கதையை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இப்போ இந்த மஜ்னு என்ன செய்கிறாரு, தூரத்தில் அந்த வீட்டு மாடியில் லைலா நிற்கிறத போல் இவருக்கு தெரியுது. அதை பார்த்துக்கிட்டு திடீர்னு எல்லாத்தையும் மறந்த மேனிக்கு அப்படியே லைலாவை நோக்கி நடந்து போகிறார். குறுக்கால ஒருத்தர் தொழுதுகிட்டு இருந்திருக்காரு. தொழுதுகிட்டு இருக்கும்போது தான் குறுக்க நடந்து போனால் நமக்கெல்லாம் சமக்கோவம் வருமே. நான் தொழுதுகிட்டு இருக்கேன், குறுக்க நடந்து போகிறான் பாரு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தொழுகன்ற கட்டுப்பாடு மட்டும் இல்லைன்னா அவனை அப்படியே அடிச்சுவிடும். அந்தளவுக்கு நமக்கு கோவம் வரும். ஏன்னா நம்ம அல்லாஹ் முன்னாடி தொழுதுகிட்டு இருக்கோம், அறிவு கட்டவன் குறுக்க நடந்து போகிறானே அப்படிங்கிற மாதிரி இல்லையா? அது தொழுகையாளர்களுடைய உணர்வு. அப்போ இந்த லைலாவை பார்த்த மேனிக்கு மஜ்னு நடந்து போய்கிட்டே இருக்கும்போது குறுக்கால ஒருத்தர் தொழுதுகிட்டு இருந்திருக்காரு. தொழுதுகிட்டு இருக்கவரையும் கண்டுக்காமல் இந்த மஜ்னு என்ன பண்ணிட்டாரு, கிராஸ் பண்ணி போயிட்டார். இவர் வேகமாக தொழுது முடிச்சுட்டு போய் மஜ்னுவை பிடிச்சி பயங்கரமாக திட்டுறாரு. அறிவு கட்டவனே, கிறுக்கு பயல, தொழுதுகிட்டு இருக்கேன், குறுக்கால நடந்து போறியடா. நான் அல்லாவை தொழுதுகிட்டு இருக்கும் போது குறுக்க இப்படி நடந்து போறிய. நான் லைலாவை பார்த்தேனா, அதனால் உங்களை பார்க்கல பாய், அதனால் நீங்கள் தொழுதுகிட்டு இருந்தது எனக்கு தெரியல அப்படின்னாரா மஜ்னு. அல்லாவுக்கு தொழுதுகிட்டு இருக்கேன் நான், அதுக்கு முன்னாடி நீ ஒரு பொம்பளையை தேடி என்ன செய்கிற, தொழுகைக்கு முன்னாடியாடா கடந்து போகிற அப்படின்ட்டு அவர் பயங்கரமாக பிடிச்சி ஏச ஆரம்பிச்சிட்டாரு மஜ்னு. இப்போ மஜ்னு சொன்னாராம், லைலா மேலே உள்ள காதலில் குறுக்க நின்ற யாரையுமே எனக்கு கண்ணுக்கு தெரியல பாய், ஆனால் நீங்கள் அல்லாவெல்லாம் தொழுதுகிட்டு இருந்தீங்க, நான் எப்படி குறுக்க போனது உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சுதுன்னு கேட்டாராம். இந்த ஆள் அப்படியே ஷாக் ஆகிட்டார். உண்மைதானே, ஒரு சாதாரண பெண். அப்போது அந்த பெண்ணை பார்த்த மோகத்தில் அவளுடைய மீது உள்ள காதலில் எனக்கு நீங்கள் குறுக்க நிற்கிற தொழுவுறதும் எனக்கு தெரியல, நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல, நான் உங்களை கிராஸ் பண்ணி போயிட்டேன், ஏன்னா என் கண்ணுக்கு லைலாவை தவிர எதுவும் தெரியல. நீங்கள் அனைத்தையும் படைத்த அந்த ரப்புல் ஆலமீனை தொழுகும்போது எப்படி உங்கள் கண்ணுக்கு நான் தெரிஞ்சேன் அப்படின்னு மஜ்னு கேட்ட கேள்வி நியாயமான கேள்வி தானே. இப்போ நிறைய பேருக்கு நம்ம தொழுகையில் நிற்கும் போது தான் என்ன செய்யுது, பல சிந்தனைகள் நமக்குள்ளே வருது. இப்போ தொழுகை தக்பீர் தஹரீமா அப்படின்னு, தக்பீர் தஹரீமான்னு முதல் தக்பீர் கட்டுறோமே, ஹராமாக்கக்கூடிய தக்பீர். எதை ஹராமாக்கக்கூடியது? தக்பீர் கட்டிட்டா அடுத்தவங்களுக்கு சலாம் சொல்ல முடியாது, சலாம் சொன்னாலும் பதில் சொல்லக்கூடாது, பேசக்கூடாது, சாப்பிடக்கூடாது, இப்படியான ஷரத்துகள் எல்லாம் இருக்கு இல்லையா? இது எல்லாத்தையும் ஹராமாக்கக்கூடிய தக்பீர் தானே அந்த தக்பீர் தஹரீமா. முதல் தக்பீர் அல்லாஹ் அக்பர்னு கையை கட்டிட்டோம்னா அப்போ எதையுமே செய்யக்கூடாது இல்லையா? இதெல்லாம் ஹராமாக்க. அப்போ சிந்தனை மட்டும் எங்கே வேணால் ஓட்டலாமா? சாப்பிடக்கூடாது, சலாம் சொல்லக்கூடாது, சலாத்துக்கு பதில் சொல்லக்கூடாது, மற்றவங்கள்ட்ட பேசக்கூடாது, கிபிலா விட்டு திசையை திருப்பக்கூடாது. இதெல்லாம் ரைட், ஓகே, கல் மாதிரி நிற்கிறோம். சிந்தனை, அப்போ இந்த சிந்தனை இருக்கு இல்லையா, சிந்தனை எவ்வளோ இடத்துல மேயுது. சமயத்தில்
திடீர்னு கூட்டம் பள்ளிவாசலில் ஜாஸ்தியாக வந்துருச்சு அப்படின்னா, ஐயையோ இன்னைக்கு புது செருப்பை போட்டுட்டு அப்படியே வந்துட்டோமே, பள்ளிவாசலில் வழக்கம் போல் நம்ம மறந்தாப்பில் செருப்பு போட்டு வந்துட்டோமேன்னு சொல்லி செருப்பு இருக்குமா காணா போயிருமா அப்படிங்கிற சிந்தனை கூட மனசுக்குள்ளே வரக்கூடிய அளவுக்கு தானே இன்னைக்கு தொழுகையினுடைய நிலை இருக்குது. அப்போ நாம் இன்றைக்கி என்ன செய்கிறோம்? வெளிப்படையான ஷரத்துக்களை எல்லாம் நாம் பின்பற்றுகிறோம். மற்றவங்கள்ட்ட பேசுகிறதில்ல, சிரிக்கிறதில்ல, ஒழு முறியக்கூடிய சம்பவங்கள், இதை எல்லாத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஆனால் மனசு எங்கெல்லாம் மேயுது? அல்லாவே நினைக்குது. மனசை தொட்டு சொல்லுவோம், அல்லாஹ் மட்டுமே நாம் நினைத்தா அந்த தொழுகையை தொழுது முடிக்கிறோம். அப்போ இது என்ன தொழுகை? இந்த தொழுகையை நாம் எப்படி தொழுகை என்று சொல்வது? அப்போ கடமை அப்படிங்கிறது, நான் தொழுதுட்டேன், ரைட், ஆமாப்பா பள்ளிவாசலுக்கு போனேன், இமாம் கூட போய் நின்று தொழுத வந்த, நானும் பார்த்தேன், சாட்சி சொல்கிறேன். ஆனால் மனசை தொட்டு சொல்லுவோமா நம்ம தொழுது தொழுகையா? நம்முடைய சிந்தனையில் இறைவனை தவிர வேறு யாரையும் நாம் ஹராமாக்கவில்லையா? அல்லாவை மட்டும்தான் நாம் சிந்தித்தோமா? அப்போ இதுக்கு பேர் தொழுகையா? அலி ரலியல்லாஹு தஆலா தொழுதுகிட்டு இருக்கும் போது அவங்களுடைய முதுகில் ஒரு எதிரி ஒரு வில்லால் அம்பை கொண்டு அடிச்சிட்டான். ஆனால் அவங்க துளியும் அந்த வலி தெரியல அவங்களுக்கு. தொழுது முடித்த உடனே தான் அவங்க துடிக்கிறாங்க. அப்போ எல்லாருமே அந்த அம்பை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. இருங்க நான் திரும்ப தொழுகைக்குள்ளேயே போயிடுறேன், அப்போ நீங்கள் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தக்பீர் கட்டிட்டு தொழுகைக்குள்ளே போயிட்டாங்க. அம்பை உடச்சி எடுத்தாச்சு. தொழுகை முடிச்சிட்ட உடனே வழியில் மறுபடியும் கத்துறாங்க, அம்பு எடுத்தீங்களா இல்லையான்னு கேட்குறாங்க. அப்போ இந்த தொழுகையினுடைய நிலை எப்படி இருந்திருக்கு பாருங்க. அப்பேற்பட்ட உன்னதமானவர்கள் தொழுத அந்த தொழுகையை நாம் என்ன செய்கிறோம்? சின்ன கொசு கடிச்சாலும் நமக்கு என்ன செய்யுது? நம்மளால் தாங்க முடியல. அந்த அளவுக்கு கூட நம்முடைய உணர்வுகளை சரி செய்வதில்லை. இதுதான் கடமைக்கும் காதலுக்கும் மத்தியில் உள்ளது. அவர்களுடைய உடம்பில் அம்பே தோய்த்த போதும் அவர்களுக்கு வழி தெரியவில்லை. காரணம், அது காதல். கொசுக்கு அடித்த உடனே பட்டுன்னு அடித்து நம்ம என்ன செய்கிறோம்? சொரிஞ்சுக்கிட்டு நிற்கிறோம். இது கடமை. கடமைக்குன்னு செய்கிறது பாருங்க. இப்போ இதுதான் நம்மளுடைய வழிபாடு, நம்மளுடைய நிலைப்பாடும் இதுதான். நம்மளுடைய நிலைமை இப்படி தான் இருக்குது அல்லாவோட, இல்லையா? இதை செஞ்சுக்கிட்டு தான் நம்ம என்ன செய்கிறோம்? நாம் என்னவோ பெரிய அடியான் மாதிரியும், நம்ம கேட்டால் அல்லாஹ் தடுக்கவே மாட்டாங்கிற மாதிரியும், ஒரு நோன்பு மாதத்தில் மற்ற மாதத்தில் பள்ளிவாசல் பக்கம் போகிறதில்ல, நோன்பு மாதத்தில் பள்ளிவாசலை விட்டு நகர்றதில்லை. இப்போ நான் நோன்புக்கு மரியாதை கொடுத்து நோன்புனுடைய மாதத்தினுடைய கண்ணியத்தை நான் கண்ணியப்படுத்தி நான் நல்ல அமல்களை செய்கிறேன். நான் வருஷம் ஃபுல்லாக சிகரெட்டு குடிக்கிறேன், நான் கண்ட கழியதை நான் செய்கிறேன். ஆனால் நோன்பு மாதத்தில் நான் சிகரெட்டே தொட மாட்டேன். நீ யாரை வணங்குற? அல்லாவையா நோம்பையா? வருஷம் ஃபுல்லாக அல்லா இருக்கிறான் இல்லையா? சரிப்பா, நான் நோன்பு மாதத்துக்கு கண்ணியம் கொடுக்குறேன் அப்படின்னா, இப்போ இது உண்மையிலே நீங்கள் நோன்புக்கு தான் கண்ணியம் கொடுக்குறோமா நம்ம? இல்லை நாம் நோன்பு மாதத்தில் நம்ம பேணுதலாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இப்போது இந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்காக வேண்டி செய்கிறது ஒரு மாதிரியான ஒரு நிஃபாக்குடைய தன்மையாக தெரியாதா? இதெல்லாம் நம்ம நம்மளை திருப்திப்படுத்திக்கிறோமா, அல்லாவை திருப்திப்படுத்துகிறோமா? நம்மளை திருப்திப்படுத்துகிற நிலைமை தான் இங்கே ஆபத்தான நிலைமை. அதாவது நான் நோம்பில் திருப்தியாக 30 நாள் நோன்பு இருந்தேன்ப்பா, தொழுதுட்டேன் அல்ஹம்துலில்லாஹ், ஒரு நாள் தஹஜ்ஜத்தை கூட நான் விடலை. இன்னும் சில பேர் இந்த நோன்புக்கு எப்படியோ நான் அடிச்சு பிடிச்சி காபத்துல்லாவுக்கு போயிட்டேன், 30 நாளும் காபத்துல்லாவில் போய் நோன்பை நல்லபடியாக நான் கழிச்சு. இது ஆன்மீகம் என்பது தன்னை தான் திருப்தி அடைய செய்வதில்லை, இறைவனை திருப்தி செய்வது தான் ஆன்மீகம். தன்னை திருப்தி அடைய செய்வது என்பது நஃப்ஸு, அது ஜெயிக்காது. நாம் நம்மளை திருப்தி அடைஞ்சிக்கிறதுல இங்கே ஈமான் இல்லை. இறைவனை திருப்தி அடைய செய்வது தான் ஈமான். அதனால தான் பெரிய 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 சூஃபிகள், பெரிய பெரிய மனநிலையை கட்டுப்படுத்துகிறவங்க கூட அந்த செயலை செய்துவிட்டு அவர்கள் அல்லாஹ்வுக்கு அஞ்சுவார்கள். நான் உண்மையிலேயே நல்லது தான் செஞ்சுருக்கிறேன்னா, அல்லாஹ் நான் செய்த செயல் ஒன்றுமே இல்லை, என்னை நீ என்ன செய், உன்னுடைய அருளை கொண்டே தவிர நான் வெற்றி அடைய முடியாது, என்னை நீ காப்பாற்று அப்படின்னு சொல்லி இவ்வளோ உன்னதமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு கூட அவங்க அல்லாஹ்விடத்தில் ரொம்ப அஞ்சி நடந்துருக்கிறாங்க. ஆனால் நம்மளுடைய காலங்களில் மனிதர்கள் ஒரே ஒரு மாதம் நோம்பில் பரிசுத்தமாக இருக்கிறன்ற பேரில் இருந்து தானே தான் திருப்தி அடைந்து கொள்கிறான். இதுதான் இங்கே ஆபத்தான நிலை. அதனால் நம் செய்யக்கூடிய செயல்கள்
உண்மையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதில் இஹ்லாஸ் இருக்க வேண்டும். இஹ்லாஸோடு நாம் ஒரு செயலை செய்யும்போது அது அல்லாவுக்காக இருக்க வேண்டும். அல்லாவுக்காக செஞ்ச செயலை நாம் என்ன செய்ய மாட்டோம், எக்காரணத்தை கொண்டு நம்ம வெளியே நம்ம நினச்சி கூட பார்க்க மாட்டோம், யார்ட்டையும் சொல்லவும் மாட்டோம். அது ரொம்ப ரகசியம். ஆன்மீகம் என்பது ரகசியம். தனக்கும் தன்னுடைய அதாவது தனக்கும் தன்னுடைய எஜமானுக்கும் மத்தியில் உள்ள ஒரு ரகசிய உறவு தான் ஆன்மீகம். பகிரங்கம் என்பது அது சும்மா அப்படி நான் நல்லா இருக்கேன் பார், எனக்கு என்ன குறை அப்படின்னு ஊர் மத்தியில் காட்டுற மாதிரி தான். அது உண்மையாகாது. தனிமையில் தன்னுடைய ரப்போடு எஜமானோடு எப்படி இருக்கின்றோம் என்று நம்முடைய உள் உணர்வை கவனிப்பது தான் ஆன்மீகம். அப்போ அந்த மாதிரியான உள் உணர்வோடு நம்ம அல்லாவுக்கு நம்ம இஹ்லாஸாக இருக்கிறோம் அப்படின்றத நம்ம எப்படி வேலிடேட் பண்ண முடியும், எப்படி நம்ம அதை துல்லியமாக கணிக்க முடியும் அப்படின்ட்டா, அல்லாவை நாம் திருப்திப்படுத்தி விட்டோமா. அல்லாவை நாம் திருப்திப்படுத்துறது எப்படின்னா, அல்லாஹ் நமக்கு கொடுப்பதை நாம் முழுமையாக ஏற்றுக்கொள்வது. அது கஷ்டம்னு நம்ம கண்ணுக்கு தெரியும். அதான் சொல்கிறாங்களே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா, ஒரு நபுலுவன்னக்கும் பிஷைஇம் மினல் ஹௌஃபி வல் ஜூஇ அப்படின்னு எவ்வளோ இது சொல்கிறான். ஒன் அக்ஸி மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸ் ஸமராத், உங்களை இப்படியெல்லாம் நான் சோதிப்பேன், உங்களுக்கு நான் கஷ்டத்தை கொடுப்பேன், உங்கள் உயிர் சோதனை கொடுப்பேன், உங்களுடைய தொழில் நஷ்டத்தை கொடுப்பேன், உங்களுக்கு எல்லா விதமான கஷ்டத்தையும் நான் கொடுப்பேன். வபஷிர் சாபிரீன், அதில் யார் பொறுமையோடு இருக்கிறார்களோ. யாரால் பொறுமையாக இருக்க முடியும்? காதலிச்சவனால் மட்டும்தான் பொறுமையாக இருக்க முடியும். கடமைக்கு செஞ்சவன் என்ன செஞ்சிருவான், இன்னையோட என் கணக்க முடியா, நான் வேறு வேலைக்கு போகிறேன்ட்டுருவான். ஆனால் நேசித்து அந்த கடையில் வாழ்ந்தவன், நேசித்தவன், அந்த முதலாளியை ரொம்ப நேசிச்சிருந்தவன், அவன் அடியே வாங்கினா கூட அமைதியாக போய் உட்காந்துக்கிட்டு திரும்ப நாளைக்கு காலையில் வேலைக்கு வருவான். அப்போ காதலுக்கும் கடமைக்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ் இவ்வளோ சோதனையை யார்கிட்ட கொடுப்பான்? காதலிச்சவன்கிட்ட தான் கொடுப்பான். ஒரு இடத்துல ஒரு ஹதீஸில் சொல்லப்படுது, ஹதீஸுல் குதுசி, மன் அஹப்பனி கதல்துஹு ஒமன் கதல்துஹு ஃப அலைய தியத்துஹு ஒமன் அலைய தியத்துஹு ஃப அனதியத்துஹு. என்னை யார் நேசிக்கிறார்களோ, அல்லாஹ் சொல்கிறானா, என்னை யார் ரொம்ப நேசிக்கிறாங்களோ, யார் என்னை லவ் பண்ணுறானோ, கத்தல் துஹு, நான் அவனை கொன்று விடுவேன் அப்படின்றான். கொன்று விடுவேன் என்ன அர்த்தம்னா, சோதனைக்கு மேலே சோதனை, சோதனைக்கு மேலே சோதனை கொடுத்து அவனை நான் இல்லாமல் ஆக்கிடுவேன். நான் கிட்டத்தட்ட சாவர நிலைக்கு போயிடுவான். அவன் செத்துறது மேலும் நினைப்பான். அந்த அளவுக்கு நான் சோதனையை கொடுப்பேன். அப்படி அவனுக்கு சோதனையை கொடுத்து அதில் அவன் தாங்கி நிற்பான். அப்பயும் அவன் அல்லான்னு என் காலை பிடிச்சிக்கிட்டு தான் அழுவான் அவன். அப்படிப்பட்ட அந்த அடியான் என்னுடைய அடியான். ஒமன் கத்தல் துஹு, அப்படி யாரை நான் சோதித்து நான் சாவும் நிலைக்கு தள்ளினேனோ, ஃப அலைய தியத்துஹு, அவனுக்கு அதற்குண்டான அந்த சோதனைக்குண்டான அன்பளிப்பு வெகுமதியை கொடுப்பது என் மீது எனக்கு கடமையாகி விடுகிறது அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் தன் மீது கடமையாக்கி ஃபர்லாக்கிடுச்சுன்றான். எனக்கு அல்லாவுக்கு ஃபர்லாயிடுதாம் அது, அந்த கூலி கொடுக்கறது. ஒமன் அலைய தியத்துஹு ஒமன் அலைய தியத்துஹு, அப்படி அந்த யாருக்கு நான் பிரதிபலனை கொடுப்பது என் மீது கடமையாயிடுச்சோ, அனதியத்துஹு, அவனுடைய பிரதிபலன் என்ன தெரியுமா, அவனுக்கு கிஃப்ட் என்ன தெரியுமா, நான் தான் என்று சொல்கிறான் அல்லாஹ். அந்த அடியானுக்கு நானே கிஃப்டாகி வந்துடுறேன். அப்படி நானே அவனுக்கு வந்துட்டேனா, குன்து பசரஹுல்லதி யபசுருபிஹி வசமாஹுல்லதி யஸ்மவுபிஹி வலிசானுஹுல்லதி யந்திகுபிஹி வபஷரஹுல்லதி யப்துஷுபிஹா வரிஜுலஹுல்லதி யம்ஷிபிஹா. அவன் பார்க்கும் பார்வையாகி விடுகிறேன், அவன் கேட்கும் கேள்வியாகி விடுகிறேன், அவன் பேசும் நாவாகி விடுகிறேன், அவன் நீட்டி பிடிக்கும் கைகளாகி விடுகிறேன், அவன் நடக்கும் கால்களாகி விடுகிறேன், தலையிலிருந்து கால் வர நானே அவனாக மாறி விடுகிறேன் என்று சொல்றான் அல்லாஹ். அந்த நிலைக்கு பேர் தான் ஃபனாஃபில்லா. அப்போ இது எந்த இடத்துல அடைய முடியும்னா, கடமையை செய்கிறதில் அடைய முடியாது, காதலிக்கிறதுல தான் அடைய முடியும். காதலில் தான் நம்ம இந்த நிலையை அடைய முடியும். புரியுதுங்களா? அதனால தான் உலகத்தில் காதல் சிற்றின்பம், இறைவனை காதலிக்கக்கூடியது பேரின்பம். சிற்றின்பம் என்பது உலகத்தில் உள்ள காதல், பேரின்பம் என்பது அல்லாவை காதலிக்கக்கூடிய காதல். அப்போது கடமையை நாம் காதலோடு செய்தால் அது கடமை இல்லை. அது அதை செய்கிறதுல ஒரு பெயினே தெரியாது. அதை நம்ம செய்யும்போது அதில் ஒரு ஃபீல் இருக்கும். அது நம்மளை எங்கேயோ கொண்டு போகும். எவ்வளோ பெரிய வேதனையையும் சோதனையும் தாங்கக்கூடிய ஒரு மனோபாவத்தை அந்த காதல் நமக்கு கொடுக்கும். இறை காதல் என்பது அவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம்.
அதை எல்லோரும் செய்ய முடியுமா? எல்லோரும் இறை காதலர்களாக மாற முடியுமானா மாற முடியும், இறைநேசர்களாக ஆக முடியும். அது எப்படி? இறைநேசம் என்றால் என்ன? யார் இந்த இறைநேசர்கள்? இறைநேசத்தை அடைந்தவர்களுடைய தன்மை என்ன? மனிதர்கள் மட்டுமா இறைநேசத்தை அடைந்தார்கள்? இதெல்லாம் என்னவென்று இன்ஷா அல்லாஹ் நாளை ஒரு கதையோடு உங்களிடம் நான் பேசிக்கொள்கிறேன். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நம் அனைவருக்கும் அவனுடைய நேசத்தை பரிபூர்ணமாகவும் உண்மையாகவும் வழங்கி தருவானாக. ஆமீன். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அம்பியாஇ வ ஸய்யிதுல் முர்ஸலீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.